திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். இந்த சிறப்புரை காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இந்த பாங்கினை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 2001 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் 40க்கு 40 நாம் வென்ற நேரத்தில் 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் நம்முடைய வேலுவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த செயல் வீரருக்கு 2006ஆம் ஆண்டு மயிலைப்புகளுடைய தேர்தல் பணிக்குழு உறுப்பினராக அந்த பொறுப்பை அவருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். இந்த உழைப்புடைய பலனாகத்தான் 2006 பட்டினப்பாக்கம் பகுதியில் நான் சென்னைக்கு மேயராக போட்டியிட்ட போது, 2வது முறை போட்டியிட்ட போது, அன்றைக்கு அவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று வேட்பாளராக நின்று போட்டியிட்டு வென்றவர் நம்முடைய வேலு அவர்கள். அதற்கு பிறகு 2007ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த மயிலாப்பூர் பகுதியுடைய செயலாளராக, பிறகு மயிலாப்பூர் தொகுதி கட்சியினுடைய வளர்ச்சிக்காக 2ஆக பிரிக்கப்பட்ட போது கிழக்கு பகுதியினுடைய செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஊர்ந்து வந்து ஏறல, தவழ்ந்து வந்து ஏறல, படிப்படியாகத்தான் ஏறி இருக்கிறார். இந்த ஊர்ந்து தவழ்ந்து என்று சொல்கிற போது ஏன் கரவுளை எழுப்பினீர் என்று எனக்கும் புரிகிறது, உங்களுக்கும் புரிகிறது. ஒன்றும் இல்லை, நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நிறைவாக காவல்துறை மானிய கோரிக்கைக்கு பதில் அளித்து பேசுகிற போது தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற போது, தமிழ்நாடு ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்போது எப்படி மாறி இருக்கிறது, எந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில், திராவிட ஆட்சியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள், அதெல்லாம் நான் பேசி முடிச்சதுக்கு அதோடு விட்டுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் பேசி அதோடு போயிருக்கோம், வெளியிலையும் வந்திருக்காது, பிரபலமாக செய்தியும் வந்திருக்காது, தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து சபாநாயகரை பார்த்து, முதலமைச்சர் சிறப்பாக பேசினார், தெளிவாக பேசினார், அழகாக பேசினார், ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஊர்ந்து என்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். குழந்தைகள் தவழ்ந்து வர்றது தப்பா சொன்னேன். ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார். நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார். அது இப்போ வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் நேற்று பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தா நானும் அதை சொல்லியிருப்பாங்க சட்டமன்றத்தில். நேற்று தான் அந்த வைரலில் பார்த்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ கூட கேட்டேன், விடாமல் அந்த தவழ்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு யார், உதயகுமார் இருந்துச்சு சட்டமன்றத்தில், அதை எடுத்துருங்கன்னு. நான் சொன்னேன், அது அன்பார்லிமெண்ட் விட கிடையாது. யாரையாவது குறித்து நான் பேசி இருப்பதாக நீங்கள் கருதினால் யார் என்று சொல்லுங்கள், நான் எடுத்து விடுகிறேன், அதற்கு நானே சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னேன். உட்கார்ந்து விட்டார். இதான் நடந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய வேலு அவர்கள் பார்ப்பதற்குத்தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். ஆனால் ஒரு செயல் வீரனாக எதை பற்றியும் கவலைப்படாத வகையில், எதற்கு அஞ்சாமல் அவர் பணியாற்றுகிற அந்த பாங்கை பார்த்து
நாங்கள் எல்லாம் பெருமைப்படுவது உண்டு. அதனால்தான் இன்றைக்கு மயிலை தொகுதியுடைய மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு கம்பீரமாக மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய செய்திகளை எல்லாம் நான் பார்ப்பது உண்டு. அதில் கார்ட்டூன் வரைகிறது அவர் ரொம்ப வல்லவர். அந்த கார்ட்டூன் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப மரியாதையாக, ரொம்ப தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வராத வகையில் நம்முடைய கொள்கைகளை, எதிர்க்கட்சியினுடைய குறைபாடுகளை விமர்சித்து அந்த கார்ட்டூன்லாம் போடப்போது நான் உள்ளபடியே பெருமைப்பட்டது உண்டு. ஆக களப்பணியாக இருந்தாலும் சோசியல் மீடியா பணியாக இருந்தாலும் அந்த ரெண்டிலும் தீவிரமாக இருந்து நம்முடைய வேலுவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.